தற்பொழுது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டுள்ளோம். நெல்லையில் வக்ஃபு நிலம் ஆக்கிரமிப்பு குறித்து 4 பேருக்கு சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது நெல்லையில ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசேன் அப்படிங்கிறவர் டவுன் பகுதியில் உள்ள ஒரு பள்ளிவாசல் ஒன்றில் முத்தவழி, அதாவது நிர்வாகியா பணிபுரிஞ்சிட்டு இருந்தாரு. இவரு கடந்த 19ஆம் தேதி சில நபர்களால பள்ளிவாசல் முன்பு காலையிலேயே வெட்டி கொலை செய்யப்பட்ட விவகாரம் தமிழகம் முழுவதும் ஒரு கடும் சலசலப்பை ஏற்படுத்துச்சு. இந்நிலையில அவர் தன்னோட சமூக வலைதளங்கள்ல 30க்கும் மேற்பட்டவர், அதாவது யார் அப்ப தௌஃபிக்கோட மனைவி நூறு நிஷா அவங்க உள்ளிட்ட ஒரு 30 பேர் தனக்கு அடிக்கடி கொலை மிரட்டல் விடுவதாகவும், வக்ஃபு நிலத்தை ஆக்கிரமிக்கிறதுக்கு அவங்க முயற்சிக்கிற நிலையில தான் அதை தடுத்து வருவதால தான் எந்நேரமும் கொல்லப்படலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. இந்நிலையில தற்போது என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த கொடுத்ததோட புகார் மனுவானது வெளியே வந்திருக்கு. இதுல அவர் என்ன சொல்றாங்கன்னா, மொத்தம் 4 பேர் கொண்ட ஒருத்தங்க தான் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதாவது MAK டைல்ஸ் நிறுவன அதிபர் பீர் முகமது, அதே மாதிரி மின்வாரிய இளநிலை பொறியாளர் அருணன், அதே மாதிரி அவரோட நண்பர்கள் ஜாஃபர் மற்றும் அவரது மனைவி நிஷா ஆகியோர், அதாவது ஜாஃபர் அவரோட மனைவி நிஷா ஆகியோர் இந்த நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்றதாகவும், அவர் சிங்கப்பூர் சென்ற, அதாவது கொலை செய்யப்பட்ட ஜாகிர் ஹுசேன் சிங்கப்பூர் சென்றிருந்த நேரத்துல அவரோட கையெழுத்தை போலியாக போட்டு அந்த வக்ஃபு நிலத்தை தனியார் விவரங்களுக்கு முழு உரிமையும் கொடுத்ததாகவும், போலியாக பத்திரத்தை தயார் செஞ்சு அதன் அடிப்படையில் வக்ஃபு நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணியிருக்கதா சொல்லி அவர் ஒரு புகார் கொடுத்திருந்திருக்கிறாரு. இதன் அடிப்படையில் தற்போது இவர்கள் 4 பேரையுமே போலீசார் விசாரணைக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. நெல்லை டவுன்ல இருக்கிற போலீசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற உரிமை, அதாவது இந்த வழக்குல என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, அதாவது இவங்க தரப்புல என்ன நடந்தது அப்படின்னு விசாரணைக்கிறதுக்காக இந்த 4 பேர், யாருன்னா பீர் முகமது, அருணன், ஜாஃபர், நிஷா ஆகிய 4 பேரை தற்போது நெல்லை டவுன் போலீசார் வர சொல்லியிருக்கிறாங்க. வர சொல்லி இந்த வழக்குல இவங்களுக்கு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு, அதாவது இந்த வழக்குல உண்மையாவே இவங்களுக்கு தொடர்பு இருக்குதா என்ன எதுங்கிறது குறித்து விசாரணை பண்றதுக்காக வர சொல்லி இருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த வழக்குல 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு 5க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்ட நிலையில தற்போது மேலும் 4 பேரை வழக்கின் விசாரணைக்கு உட்படுத்த உள்ள ஒரு சூழ்நிலையில இந்த அவர் அருணன் அப்படிங்கிறவர் மின்வாரிய இளநிலை பொறியாளரா தற்போது பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறார் திருநெல்வேலியில. அவரையும் சேர்த்து வர சொல்லி இருக்கிறாங்க. மேலும் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தேடப்பட்டு வந்த நிலையில 2 தனிப்படைகள் தற்போது கேரளாவிலும், ஒரு தனிப்படையானது தமிழ்நாட்டில் திருச்செந்தூர், காயல்பட்டம் அந்த ரேஞ்சில் இருக்கிறதாகவும் சொல்லி போலீசார் தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. நேற்று கமிஷனர் என்ன சொன்னாங்கன்னா, திருநெல்வேலி மாநகர கமிஷனர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வழக்குல தேவைப்படும் பட்சத்துல இன்னும் சிலர்களையும் நாங்க விசாரணைக்கு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி தேவைப்பட்டா அந்த குற்றவாளிகளோட குற்றம் உண்மையாக உறுதி செய்யப்பட்டால் முதல் தகவல் அறிக்கையில அவங்க பேர் சேர்க்கப்படும் அறிவிக்கப்பட்ட நிலையில இன்று இந்த 4 பேருக்குமே வர சொல்லி தற்போது அழைப்பு விடப்பட்டிருக்குது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.